வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எந்த மாதிரி எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். இதை தான் பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத பற்றி சொன்னீங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நடக்கிறது இல்லையே சார். எண்ணம் போல் வாழ்க்கைனா உண்மையிலேயே என்ன சார்? நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கும், எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவும் நடக்குங்க. எல்லாமே எண்ணம்ன்றது ஒரு எனர்ஜி. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எண்ண உணர்வுகள். இந்த எண்ணங்கள் தான் எலக்ட்ரிக், இந்த உணர்வுகள் தான் மேக்னெட்டிக். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான் என்ன ஆகுது அப்படின்னா வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்குவன்சியில். இதை தான் வைப்ரேட் ஆகி பிரபஞ்சத்துக்கு போகுது. அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணி வருது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ரேடியோ வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ரேடியோவில் உங்களுக்கு விருப்பமான ஸ்டேஷனில் பாட்டு கேட்குறோன்னா அதுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் டியூன் பண்ணால் பாட்டு கேட்பீங்க. அதே அந்த வேறு ஸ்டேஷன் வேணும்னா இன்னொரு ஸ்டேஷனுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் டியூன் பண்ணால் அது பாட்டு கேட்குறீங்க இல்லையா. அப்போ அந்த ரேடியோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சி என்ன இருக்குது, டவரில் என்ன ஃப்ரீக்குவன்சி, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு எதுன்னு சோர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அதுக்கு உண்டான ஆடியோ தான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் ரேடியோ டவரோட கனெக்டாக இருக்குது, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கும். நம்ம வெளிப்படுத்துகிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு அலைவரிசையில் பயணம் பண்ணுது. அதே மாதிரி உள்ள அலைவரிசையை மேட்ச் பண்ணி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தினா நம்ம சந்தோஷமான விஷயங்கள் வரும். அதே நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தினா நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். என்ன அப்போ இப்போ நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் இருக்குங்க. சார், இப்போ நீங்கள் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னீங்க. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுனா என்ன சார்? இப்போ ஒரு ஹியூமன் பாடி எடுத்தோம்னா அந்த உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும் ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டத்தை தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுதான் ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரான்றதுனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் ஹியூமன் பாடி. சார், நீங்கள் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுனா என்னங்கிறத அழகாக சொன்னீங்க. சொல்லும்போது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் என்ன உணர்வுகள் இருக்கோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் எந்த மாதிரியான உணர்வுகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். சார், எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆறா சக்கராவை ஸ்கேன் பண்ணோம். ஆறாவது சக்கரா ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். ஒன்று பயோவெல் கேமரா, இது ரஷ்யன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இது கிளியன் கான்செப்ட், இது மூலமாக பண்ணுறேன். இன்னொரு டெக்னாலஜி ஹீலின்றது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய ஆறா சக்கரா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்றோம். அதாவது பாசிட்டிவான விஷயம் இருந்தா பாசிட்டிவானதும், நெகட்டிவ் தாட் நெகட்டிவையும் தான் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பாசிட்டிவா இருந்தா வெல் அண்ட் குட், நமக்கு அது நல்ல விஷயம் தான். ஆனா நெகட்டிவ் தாட் இருந்தா அது நெகட்டிவா இருக்குன்றதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்கேனர் மூலமா பண்ணும்போது உங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல் எல்லாமே எப்படி இருக்குன்னா எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்வன்சியில். அப்போ உங்களுடைய இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இந்த கேமரா மூலமா, இந்த டிவைஸ் மூலமா உங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்க சொல்லும்போது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அதை பாசிட்டிவா ஆர்கனைஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை மாத்திக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்கேன் பண்ணிடுறோம், எங்களுக்கு எது பாசிட்டிவா இருக்கு எது நெகட்டிவா இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்த பிறகு நீங்க அதுக்கான கவுன்சிலிங்கும் கொடுத்துடுறீங்க. அதை சரி பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் நீங்க கொடுக்குறீங்களா சார்? ஒன்று கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எண்ணம் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய எண்ணம், அதுக்கப்புறம் எண்ணத்தினுடைய ஃபீலிங். இதுதான் எண்ணம் தான் தாட்டு, ஃபீலிங் தான் மேக்னெட்டிக். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது எப்படி வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்வன்சின்ற அந்த சயின்ஸ் கொஞ்சம் அவங்களை கற்றுக் கொடுத்து இப்படி தான் நடக்குது, அது எப்படி டியூன் பண்ணால் நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற அதை பற்றி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு சில டெக்னிக்கும் இருக்குங்க. அதில் ஒரு சில லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் இருக்குது. நெகட்டிவ் வராமல் இருக்காது, வந்தால் இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ரீஃப்ரேம் பண்ணுறது பாசிட்டிவாக அப்படின்ற அதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் மூலமாக கவுன்சிலிங் கொடுக்கும். சார், ஆக்சுவலி ரொம்ப அருமையாக எண்ணம் போல் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா நம்ம எந்த மாதிரி எண்ண உணர்வை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது மைண்டில் அது ரொம்பவே நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது சார்.
அது மட்டும் இல்லாம நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு சொல்யூஷனும் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதே போல உங்களுடைய சென்டருக்கு வந்து நேரா வர முடியல, எனக்கு வந்து நான் ஆன்லைன்ல தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.